அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ரசிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ரசனை உள்ள அக்கா தீபா அக்கா, வாங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களையும் வணங்கி, முன்னாடி இருக்கிற அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் எல்லாத்துக்கும் வணங்கி. ஏன்னா அதில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கேமராவில் 1 கோடி பேர் பார்ப்பாங்க. அதில் தைரியமாக பேசிட்டு ஒரு பிள்ளை உட்காந்துருக்காளா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ஆனந்தராஜ் சார் வந்து நான் சின்ன பிள்ளையில இருந்தே பார்க்குறேன். நானும் சின்ன பிள்ளையில இருந்து பார்த்தேன்ப்பா. அவருக்கு மலையியா இப்போ நான் நடிச்சிருக்கிறது இல்லை. நிஜமானவே நானும் சின்ன பிள்ளையிலேருந்து அவரை பார்த்துட்டு வரேன். அவரை பார்த்து பயந்த ஒரு சில ஆட்கள்ல நானும் ஒருத்தர். ஆனால் நம்ம ஆமாம், படத்தில் தான் வில்லன், நிஜத்தில் அவர் வந்து ஒரு குழந்தம்மா. இந்த மாதிரி ஒரு குழந்தைய, அதாவது வளர்ந்த குழந்தைய நம்ம பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி ஒரு குழந்தை உள்ளம் கொண்ட அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அப்புறம் வந்து இப்போது நம்ம ஆர்கே செல்வமணி அண்ணா இருக்காங்க. வந்தோடனே வந்து தீபாமான்னு அவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பெருந்தன்மை இருக்குல்ல, உண்மையிலே அந்த காலத்தில் இருக்கிற அத்துணை ஆர்டிஸ்ட்டுகளுக்கும் அந்த ஒரு இது ஒன்று. அவங்ககிட்ட இருந்து தான் அந்த பணிவெல்லாம் நம்ம கற்றுக்கணும். அம்மாவாக இருக்கட்டும், அம்மாலாம் வந்து அக்கா அம்மாலாம் அடி பண்ணுவாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு தான் அம்மா கரெக்டு தான். அதனால் அக்காவுக்கு உண்மையிலே சொல்கிறேன், அவங்க வந்து ஒருத்தங்களை என்கரேஜ் பண்ணுறதுலையே இருக்கட்டும். இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங் யாருன்னா அக்கா தான். ஏன்னா வந்து அவங்கள நம்ம ஒரு மாறுபட்ட கோணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறதுல அவங்கள அடிச்சுக்க ஆளவே கிடையாது. இப்போது இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவரை பற்றி முக்கியமாக சொல்லணும். ஏன்னா இத்தனை பேரை பற்றி நான் இன்றைக்கி பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் வந்து இயக்குனர் தான். அவர் தான் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முதற் காரணம். அவருக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னோட நன்றி. என்ன அப்படின்னா, மண்ணு, பெண்ணு, பொண்ணு, இந்த 3 விஷயத்தையே தான் தேடி மனிதன் அலைந்து கொண்டு இருக்கிறான். இந்த மண்ணை அடையும் பொழுது பெருமை அடைகிறான், பொண்ணு அடையணும்னு பேராசைப்படுறான். இப்படி மனிதன் வந்து ஒரு விஷயத்துக்காக தேடி தேடி அலைந்து அலைந்து தன்னை தொலைக்கிறான். இதை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க, வேற ஒன்றும் சொல்லலை. ஆமாம், இந்த 3 விஷயத்தை தான் இதில் வந்து, அதாவது ஒரே கத்தியில் வந்து ஒரே உரையில் 2 கத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால்